நவம்பர் 4 மற்றும் 5ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். வேர்ல்டு மற்றும் 5ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே நவம்பர் 5. குரு நானக் ஜெயந்தி சீக்கியர்கள் கொண்டாடும் விழா நவம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. அகழாய்வுகள். தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூர் 300 ஏக்கர் பரப்பளவில் செய்த அகழ்வாராய்ச்சியில் 5.4 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுடுமண்ணால் ஆன பெண் தெய்வ சிலை கண்டெடுக்கப்பட்டது. ஆபரண வேலைப்பாடுகளுடன் சிரசில் அழகிய கொண்டை காணப்படுகின்றது. சம்பாப்த ஆலயத்தின் சதுபூதனம் 1000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. 3.2 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட இணைப்பு உபகரணம் என்னும் கைக்கு அடக்கமான கல்லாயுதம் குலபுவ என்னும் எழுத்து பொறிப்பும் காணப்படுகின்றது. நெல்லிப்பட்டு கிராமம் ஜவ்வாது மலைப்பகுதியில் உள்ளது. 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய கற்களால் கொண்ட கற்கருவிகள் கண்டெடுக்கப்பட்டது. புதிய கற்கால மனிதன் பயன்படுத்திய கூர்மையான ஆயுதமான கற்கோடாரி இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் முதலாவதாக அறிவியல் தொழில்நுட்ப மாநாடை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கருப்பொருட்கள், சிந்தனைகள், புத்தாக்க உத்வேகங்களையும் இவர் அங்கு பரப்புரை செய்தார். 3000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இதில் பங்கு பெற்றுள்ளனர். IQS தரவரிசை 2025 வெளியிட்டுள்ளது. உலகிலேயே உயர்கல்வி பகுப்பாய்வு நிறுவனமான குவாரலின்ஸ் சைமன்ஸ் ஆக திகழ்கின்றது. ஆசியாவில் உள்ள 100 முன்னணி கல்வி நிறுவனங்களில் 7 இந்திய கல்வி நிறுவனங்களாக உள்ளன. அவை தில்லி IIT 59வது இடத்திலும், சென்னை IIT 70வது இடத்திலும், மும்பை IIT 71வது இடத்திலும், கான்பூர் IIT மற்றும் கராக்பூர் IIT 77வது இடத்திலும் காணப்படுகின்றன. இஸ்ரேல். இந்தியா இஸ்ரேல் கூட்டு பணிக்குழு கூட்டம் டெல் அருகே நடைபெற்றது. பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்கள் மற்றும் இராணுவ தளவாடங்கள் இணைக்கு தயாரிக்க மேம்படுத்தப்பட்டது. கிரிக்கெட் 2025 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் முறையாக வெற்றி பெற்றது. இதில் தென்னாப்பிரிக்கா 2வது இடத்தையும், சிறந்த ஆட்ட நாயகிக்கான விருதினை சைபாலி வர்மாவும், தொடர் நாயகி விருதையும் தீப்தி சர்மாவும் பெற்றனர். மகளிர் உலகக்கோப்பையை வென்ற வயதான கேப்டன் என்ற பெருமை ஹர்மன் பிரீத் கவுர் என்பவருக்கு 36 வயது நிறைவடைந்தவர். இவரே மிகவும் அதிக வயதான கேப்டன் ஆவார். மறைவு. டிக் ஜெனிக் அமெரிக்காவின் மிகவும் செல்வாக்கு பெற்ற நபர் ஆவார். இவர் ஜார்ஜ்